வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ நமக்கு இன்றைக்கி நிஃப்டி ஒரு நியர்பை க்ளோஸுக்கு நியர்பை தான் ஓப்பன், ஒரு ஃப்ளாட் ஓப்பன் அப்படின்னு வச்சுக்கலாம். அண்ட் நம்ம எப்பவும் போல் பார்க்குற மாதிரி காலையில் மார்க்கெட் சினாரியோ பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது ஓப்பன், அதாவது ரெண்டு பேருமே ஓப்பனுக்கு மேலே, ஸ்பாட் விசஸ் ஃபியூச்சர் ரெண்டு பேருமே ஓப்பனுக்கு மேலே தான் இருக்காங்க. அண்ட் அகெயின் நம்ம டேரெக்டாக நம்ம டேபிளை இன்செர்ட் பண்ணி பார்க்கும்போது டேபிளுடைய ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட் அண்ட் ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட் இது ரெண்டுத்துக்கும் என்ன பண்ணுறாங்க, ரெண்டுத்துக்கும் மேலே தான் ஓப்பனே. சரிங்களா, ரெண்டுமே நம்மளுக்கு 25,150 தான். அதனால் சொல்கிறோம் 25,150க்கு மேலே இருந்தால் மார்க்கெட், 25,150க்கு கீழே இருந்தால் மார்க்கெட்ன்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் ரன் ஆகிருக்கு. ஸோ ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட், ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட் இது ரெண்டுத்துக்குமே மேலே நின்றுட்டு அகெயின் 25,200 அப்படின்ற நம்மளுடைய ஷார்ட் எட்ஜோட டாப் அதை கட் பண்ணிவிட்டு, அதுதான் நம்மளுக்கு எஸ்டர்டே ஹை நியர்பையும் கூட. ஸோ அதை கட் பண்ண உடனே அகெயின் இந்த 291 அண்ட் 334 உங்களுக்கு தெரியும். அதுக்கு இடையில் 254ன்ற ஒரு லெவல், அதாவது இந்த 254 லெவல். ஏன் இந்த லெவல் ரொம்ப முக்கியமான லெவல்? அடுத்ததான் இங்கே 291 334. அப்போ 291 அப்படின்றது இந்த இடத்துல ஷார்ட் ரேஞ்சோட டாப், இது ஒயிட் ரேஞ்சோட டாப். இந்த 257ன்றது ஐடிஎம் காலோட டிமாண்ட் ஏரியா, ஐடிஎம் காலினுடைய டிமாண்ட் ஏரியா, அதாவது 25,100 கால் ஆப்ஷனுடைய எஸ்டர்டே லோ. ஏன் அதை நம்ம சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஒரு ரிவர்சல் அப்படின்றது இப்போ அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டுக்கு நம்ம முக்கியமான லெவல்ஸாக வச்சுருக்கணும். அப்படி வைக்கும்போது நேத்திக்கு சரிங்களா, நம்மளுக்கு 25,100 டு 25,200 தான் நம்ம ரேஞ்சஸ் இருந்தது. அப்போ 25,100 புட் ஆப்ஷனும் இருக்காங்க, 25,100 கால் ஆப்ஷனும் அந்த இடத்துல ஐடிஎம் கால் ஆப்ஷனும் இருக்காங்க அப்படின்னால், அப்போ அந்த ஐடிஎம் கால் ஆப்ஷனுடைய லோ அதை தாண்டி நிற்கும்போது மார்க்கெட் கீழே வர்றதுக்கான சான்சஸ் இல்லை. ஏன்னா நேற்றுக்கு ஐடிஎம் காலை செல் பண்ணவங்க திருப்பி அந்த லோவுக்கு கீழே டிமாண்ட் ஜோனுக்கு கீழே கொண்டு வந்தால்தான் திரும்பி ரிவர்சல்ன்ற ஒரு வாய்ப்பு இருக்கும். இன்னொரு விஷயம் கவனித்து பார்த்தீங்கன்னா, ஐடிஎம் டு ஓடிஎம் பர்சன்டேஜஸ் இதுவுமே கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இல்லை, ஒரு லிமிட்டடாக அதிகமாக தான் இருந்தது. ஸோ அதிலிருந்து கொஞ்சம் நம்மளுக்கு அப் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் கிடச்சி நம்மளுக்கு மேலே ஐடிஎம் காலோட செல்லிங் பாயிண்ட்டை தாண்டி ஷார்ட் ரேஞ்சோட டாப்பை தாண்டி நியர்பை ஒயிட் ரேஞ்சோட டாப் வரைக்கும் போயிட்டாங்க. அப்போ நீங்கள் பேசிக்காக ஒரு கணக்கீடு எடுக்கணும். அப்போ ஒரு நாளைக்கு 100 டு 150 பாயிண்ட் அப்படின்னா 100 பாயிண்ட் அப்படின்றது 25,157 லோ வச்சோம்னா 25,257 அப்படின்றது 100 பாயிண்ட். அப்போ அகெயின் அங்கே ரிவர்சல் ஆகலை அப்படின்னா அங்கேருந்து இன்னொரு 50 பாயிண்ட் அடன் பண்ணிக்கணும், அவ்வளோதான். 25,307 ஆல்மோஸ்ட் அந்த இடத்துல தான் காலையிலேயே ரீச் பண்ணிட்டாங்க. ரீச் பண்ணதுக்கப்புறம் 300 ஸ்ட்ராடல். அப்போ 25,300 ஸ்ட்ராடல் கீழே வர்றதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கணும் டேபிள்? நல்ல இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. டேபிள் காலையில் ஓப்பன் மார்க்கெட்டில் நம்மளுக்கு எப்படி இருந்தாங்க? அப்போ 25,200 புட் ஆப்ஷன், 25,200 கால் ஆப்ஷன், 25,250 கால் ஆப்ஷன். சாரி, உங்களுக்கு இப்படி போட்டுலாம். அதாவது 25,200 புட் ஆப்ஷன், 25,200 கால் ஆப்ஷன் அண்ட் 25,250 கால் ஆப்ஷன் அண்ட் 25,300 கால் ஆப்ஷன். இதுதான் தொடர்ச்சியாக இருந்தது. ஓகேங்களா, இதை பேஸ் பண்ணி மார்க்கெட்டு மேலே போயிட்டாங்க. மேலே போனோடனே டேபிள் எப்படி இருக்குது? 25,300 புட் ஆப்ஷன் மேலே போய் சிறிது நேரம் கழித்து அடுத்து 25,300 கால் ஆப்ஷன், 25,350 கால் ஆப்ஷன் அண்ட் 25,400 கால் ஆப்ஷன். அப்போ ஒரு மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் காலுக்கு மார்க்கெட் ரியாக்ட் ஆகி மேலே போயிட்டு அகெயின் மறுபடியும் ஒரு மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள். அப்போ என்ன ஆகும்? மார்க்கெட்டு இன்னமும் மேலே போகிறதுக்கான முயற்சி அந்த இடத்துல இருக்கும். அப்போ அதுக்கு மேலே போகிறதுக்கு முற்படலை. ஏன்னா அன்றைக்கி உண்டான மினிமம் ரேஞ்சை அங்கே ரீச் பண்ணியாச்சு. சரிங்களா, நம்ம அந்த மாதிரி ஒரு 200 பாயிண்ட்டோ இல்லை 250 பாயிண்ட்டோ போகிறதுலாம் என்றாவது ஒரு நாள் தான் நடக்கும். அதனால தான் நம்ம சொல்கிறோம், அந்த என்றாவது ஒரு நாள் நடக்கிற ஒரு விஷயத்தை மட்டுமே மையப்படுத்தி அதுக்கானவே டெய்லியும் நம்ம ஹோல்டு பண்ணுறதுன்றது சரியில்லை. அப்போ டெய்லிக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒரு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே நம்ம உள்ளே போயிட்டு வெளில வரணும். அது எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். அதாவது நம்ம பெருசாக அதை உங்களுடைய கேபிட்டல் பொதுவாக தான் நம்ம விட்டுறோம். நீங்கள் கேபிட்டல் எப்படி வச்சுக்கிங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ட்ரி அண்ட் எக்ஸிட்லாம் நீங்களாக தான் டிசைன் பண்ணணும்.
நம்ம எந்த இடத்துலையுமே வந்து இதுதான் என்ட்ரி இதுதான் எக்ஸிட் அப்படின்றத நம்ம சொல்ல மாட்டோம். ஒரு மார்க்கெட் வந்து எந்த இடத்துல இருந்து ஒரு பாசிட்டிவ் நோட் எடுக்கலாம், எந்த இடத்துலேருந்து ஒரு நெகட்டிவ் நோட் எடுக்கலான்றத ப்ராபபிலிட்டியை நீங்களே எப்படி அனலைஸ் பண்ணி எடுக்கணுன்றது தான் ஓவரால் நம்ம சேனலுடைய நோக்கம். ஏன்னா இண்டிவிஜுவலாக நீங்களே அனலைஸ் பண்ணி எடுக்கிறதுனால தான் சஸ்டெயினபிளாக இருக்க முடியும். அப்போ இதே டேபிள் ஒரு வேளை மார்க்கெட் மேலே போனதுக்கப்புறமும் சேம் இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இதே டேபிள் நிலைச்சிருந்தால் என்ன இருக்கும், மார்க்கெட் திருப்பி கீழே வந்துடும். அப்போ மேலே போய் என்ன பண்ணுறாங்க, அந்த ஒயிட் ரேஞ்சோட டாப்புக்கு நியர்பை போகும்போது அந்த இடத்துல இப்படி சேஞ்ச் ஆகுது டேபிள். ஸோ இப்படி சேஞ்ச் ஆகும்போது என்ன ஆகுது, அந்த இடத்துல இருந்து ரிவர்சல் வராமல் அகெயின் ஒரு அப் ட்ரெண்ட் தான் இருக்குது. பட் அங்கே கீழே நம்மளுக்கு 254, அதாவது 254 ஒரு லெவலை கட் பண்ணாத வரைக்கும் கீழே டவுன் ட்ரெண்ட் அப்படின்றது கிடையாது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் இன்றைக்கி ரன் ஆகிருக்கு. அப்போ ரிவர்சல் எடுக்க பார்க்க வேண்டிய லெவலும் ஒன்று இருக்குது, ரொம்பவும் மேலேவும் போக முடியாது. காரணம் என்னென்னா, நேற்றுக்கு நம்மளுக்கு ஆல்ரெடி ப்ரீமியம் கொடுக்கப்பட்டிருக்கு கால் ஆப்ஷனுக்கு. ஓகேங்களா, இந்த லோவிலிருந்து கால் ஆப்ஷனுக்கு ஒரு ப்ரீமியம் கொடுக்கப்பட்டிருக்கு. அகைன் திருப்பியும் அதே லோவிலிருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்பைரி நியர்பை இருக்குன்றப்ப டைம் வேல்யூவும் சேர்த்துக்கு. டைம் வேல்யூ கால் சைடு அதிகமாக இருக்கிறது, அதையும் நீங்கள் நோட் பண்ணணும். அப்போ 24,285 மார்க்கெட்டு முடிஞ்சிருக்க இடம் 15 பாயிண்ட் அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட கீழே இருக்குது. ஆனால் கால் ஆப்ஷனில் 97 ரூபா இருக்குது, புட் ஆப்ஷனில் 54 ரூபா இருக்குது. அப்போ ஏடிஎம்லேயே கால் ஆப்ஷன் சைடு தான் டைம் வேல்யூ அதிகமாக இருக்கிறது. அப்போ நியர்பை இருக்கக்கூடிய ஓடிஎம்லேயும் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் சைடு தான் அதிகமாக இருக்குது. அதாவது புட் ஆப்ஷனோட 25,200 25,400 தான் கால் ஆப்ஷன் தான் நம்மளுக்கு அதிகமாக இருக்குது டைம் வேல்யூ. நீங்கள் இந்த சைடு ஆப்ஷன் செயின்லேயுமே நீங்கள் ஐடிஎம் கால்குலேஷன்ஸ் நம்ம சொன்ன மாதிரி காலையில் எடுத்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா, அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், ஐடிஎம் கால் சைடு. இப்போ கால் சைடு வந்து டைம் வேல்யூ அதிகமாக இருக்குன்னா கால் ஆப்ஷனுக்கு ஒன்று கொடுக்கணும், இல்லை ஓப்பன்லேருந்தே கரைக்கணும், இல்லை கொடுத்து திருப்பி ரிவர்சல் கரைக்கணும். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, கொடுத்துருக்காங்க, திருப்பி ரிவர்சல் வரல, அதுக்குள்ளே சைட் பேஸ் போட்டு டிகே நடந்திருக்கு. ஸோ அப்போ ரிவர்சல் வரணுன்றது அந்த இடத்துல ரிவர்சலுக்கான ரேஞ்சை கீழே கடக்கவே இல்லை. நேற்றுக்கு தான் சொல்லியிருந்தோம், ஒருத்தருக்கு டைம் வேல்யூ அதிகமாக இருக்குன்னா அவங்களுக்கு சாதகமாக மார்க்கெட்டுக்கு கொண்டு போகணும், கொண்டு போயிட்டு அவங்கள கரைக்கணும். சரிங்களா, கொண்டு போயிட்டு அகைன் அவங்கள டிகே பண்ணணும், இல்லை ஓப்பன்லேயே அவங்களுக்கு ஆப்போசிட்டாக மார்க்கெட்டை வச்சு ஓப்பன்லேருந்தே அவங்கள டிகே பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க, கொண்டு போயிருக்காங்க, திருப்பி டிகே பண்ணுறதுக்கான நம்மளுக்கு ரிவர்சல் இல்லை. ஸோ அதுக்குள்ளே சைட் பேஸில் போட்டு டிகே பண்ணி கொண்டு போயிருக்காங்க. ஸோ இதை விட நீங்கள் முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியதுன்றது இந்த சினாரியோ, மார்க்கெட்டோட சினாரியோ. இந்த சினாரியோவை பற்றி தான் நம்ம வந்து டெய்லியுமே சொல்லிட்டு வரோம். இந்த சினாரியோவை நம்ம டீப்பாக ஒரு வெபினாராக நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம், அதுவும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில். ஓகேங்களா, ஸோ இந்த வெபினாரை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ வர்ற தீபாவளிக்கு அடுத்து வரக்கூடிய இந்த நாட்களில். ஸோ டேட் வந்து மாறலாம். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு எந்த டேட் அப்படின்றத ஃபிக்ஸாக இருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டேட்டில் எய்தர் ஒரு டேட்டில் வந்து நம்ம வந்து வெபினார் கண்டக்ட் பண்ண போகிறோம் ஈவினிங் 4 மணிக்கு. இந்த டேட்டில் எந்த டேட் வேணாலும் இருக்கலாம். ஈவினிங் 4 o'clock வந்து நம்மளுக்கு வெபினார் ஸ்டார்ட் ஆகும். டைம் ஃபிக்ஸ்டு கிடையாது, அதாவது 4 o'clockன்றது ஸ்டார்ட் பண்ணுற நேரம். பட் அது எவ்வளோ நேரம் போகும் அப்படின்றத வந்து எல்லாருடைய அந்த சினாரியோவின் அடிப்படையில், சினாரியோ டாப்பிக்கில் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய டவுட்ஸை ஓரளவுக்கு கிளியர் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த வெபினார் வந்து முடிக்க போகிறோம். ஸோ டைம் வந்து எண்ட்லெஸ் தான், கிட்டத்தட்ட 8 மணி 8:30 மணி 9 மணி வரைக்கும் கூட போகலாம். ஓகேங்களா, அப்போ ஒரு லென்த்தியாக ஃப்ரீயாக நம்ம இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அந்த மார்க்கெட் சினாரியோ அனாலிசிஸை உங்களுக்கு டீப்பராக நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில். ஸோ எந்த டேட் எல்லாத்துக்கும் ஈக்குவலாக இருக்குன்னு பார்ப்போம். எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எந்த டேட் அதிகபட்ச கமெண்ட்ஸ் வருதோ ஸோ அந்த டேட்டில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, தீபாவளிக்கு 20ஆம் தேதி நம்மளுக்கு தீபாவளினா 21, 22, 23, 24, 25 இந்த 4 நாட்களில், 5 நாட்களில் ஏதோ ஒரு நாட்களில் வந்து நம்மளுக்கு வெபினார் இருக்கும். ஸோ ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க எந்த விதமான இதுவும் கிடையாது, ஃபீஸும் கிடையாது, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான். நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் வந்து அந்த வெபினார் லிங்க் வந்து வந்துடும். இதில் பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்காது. ஒரு சினாரியோ படி மார்க்கெட் வந்து எப்படிலாம் மூவ் ஆகலாம், அந்த சினாரியோவுக்கு எந்த மாதிரி சென்டிமெண்ட்லாம் இருக்கும் மார்க்கெட்டுக்கு, சரிங்களா, முந்தைய நாள் சென்டிமெண்ட் என்ன, அடுத்த நாள் ஓப்பன் சென்டிமெண்ட் என்ன, இதெல்லாமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதற்குள்ளே வந்து நம்மளுடைய இந்த ஷார்ட் எட்ஜு, ஒயிட் எட்ஜு, ஷார்ட் ரேஞ்சு, ஒயிட் ரேஞ்சு இந்த லெவல்ஸ்லாம் இருந்தால் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்றதை நம்ம
உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியர் பண்ண போகிறேன் எல்லாத்துக்குமே. ஏன்னா சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கான்செப்ட்டுக்குள்ளே நீங்கள் வர்றீங்கன்னா பேசிக் ஃபஸ்ட்டு நம்ம கான்செப்டோட ஃபஸ்ட்டு டாப்பிக்கே அதுதான். அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட்டே பார்க்கணும். ஸோ அப்படி ஒரு டாப்பிக்கை வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நம்ம எடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவும் உங்களுக்கு எந்த டேட்டோ அந்த டேட்டை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட்ஸ் வந்து எந்த டேட்டுக்கு அதிகமாக வருதோ அந்த டேட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அதிலேருந்து நம்ம எடுக்கலான்னு இருக்கோம். இது நானே சொல்லி வரதை விட ஓவரால் ஒரு ஏன்னா அதிகபட்சமான பீப்புள்ஸ் வரணும் இல்லையா? ஸோ யார் நீங்கள் எந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அந்த டேட்டில் வந்து ஈவினிங் 4 o'clock மேலே நம்மளுக்கு மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் 4 o'clock மேலே வந்து நம்மளுக்கு செஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.